எங்கே வந்திருக்கோன்னா கடல் ஓரத்தில் இருக்க ஒரு கோயில் கொண்டு முனீஸ்வர ஆலயம் கோயில் கொண்டு போகும் கடல் பெரிய மக்களே கடையில் இந்த போனப்போ அப்புறம் உங்களுக்கு நிறைய காமிக்கிறேன். அப்புறம் இப்போ வந்து காசு போடுவோம் முனீஸ்வர ஆலயம் காசு போடுவோம் வாங்க போடலாம் வாங்க போடலாம் போடலாம் வாங்க அவங்க போடலாம் வாங்க போடலாம் போட்டாச்சு. எஸ் முடிஞ்சிச்சு. எங்கே பாருங்க முனீஸ்வரி ஓகே. நேற்று வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா முதலை குத்து கோயில் அவரு முனீஸ்வரர் தான். இங்கே நாங்கள் முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்துருக்கோம். பீச் ஓரத்தில் தான் உங்களுக்கு எப்படி வந்து நம்ம கடைசியாக போகிறப்ப கண்டிப்பாக பீச்சுக்கு இறங்கி உங்களுக்கு காமிக்கிறேன் பீச் எப்படி இருக்குன்னு. கோயில் கூட பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. கோயில் கோயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குங்க. அவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கள் அம்மா முடிப்பாங்க இங்கே யார் பார்ப்போங்க. நேற்று பார்த்து அப்படியே ருத்ரகாளி தேவி தான். இங்கே பாருங்க இங்கே யாருன்னா இங்கே நம்ம விநாயகர் நம்ம முனீஸ்வரர் முனீஸ்வரா கீழே பார்க்கலாம். கீழே முனீஸ்வரனாங்க என்னங்க முனீஸ்வரங்க இங்கேயாச்சும் பாருமா இங்கே அதிக முனீஸ்வரனா. சரி இங்கே பார்ப்போம்ப்பா முருக அப்பா இங்கே கூப்பிட்டாரு. இங்கே பாருங்க இங்கெல்லாம் வியூ அழகாக ஒன்று தெரியும். ஃபோட்டோவில் பாருங்க ஹிந்தியில் இந்த கோயில் எப்படி இருந்துச்சு பாருங்க மக்கள். முந்தி இந்த கோயில் இப்படி இருந்துட்டு கட்டியிருக்காங்க பாருங்க. இது போத்தெல்லாம் இப்போ இந்த கோயில் பார்த்துருக்கீங்க நல்லாயிருக்கும். இது இந்த டைப்பு இதில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகிற நேரம் பாருங்க மக்களே பாருங்க அதாவது இது ஷாக் மாரி வந்துச்சுன்னா அது ஷாக் மாரி இருக்கிறனால இங்கே பார்த்தீங்கன்னா கல்லுங்க இந்த கல்லுங்க பாருங்க பாருங்க பீச்சுங்க. இது வந்து இந்த ஆடெலாம் உரிப்பாங்களா அது பீச்சுங்க நான் இருக்கெல்லாம் பாருங்க முன் சொல்லுது பாருங்க. அப்பா பாருங்க தங்கச்சி பாருங்க பாருங்க பீச்சு கடல் 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 பாருங்க கடல். அம்மா பாருங்க எப்படி வருவாங்க பாருங்க. இந்த முந்தி எப்படி இருந்துச்சோ எப்போ காற்று வாங்க பாருங்க பாருங்க மக்களே இதை எப்போ காற்று வாங்க